ஸோ அந்த கர்மா தான் ஆட்டி படைக்குது. என்னதான் சொத்து பணம் காசு பொன் மண் பொன் பெண் இப்படி எல்லா விஷயங்களும் இருந்தாலும் வாழ்க்கை ஒரு வெறுமை. தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கணும். இங்கே தான் இறைவனோட விளையாட்டும் இறைவனோட கேமே இங்கே தான் தொடங்குது. என்னடா 40 வயசை கடந்துட்டோம், 50 வயசை கடந்துட்டோம், 60 வயசை கடந்துட்டோம், அப்ப இன்னும் நம்ம இங்க என்னதான் பண்ண போறோம்? குரு கடாட்சம். குருநாதர் பிரம்மானந்த ஸ்ரீ சிவபிரபாகர சித்தயோகி சுவாமிகள் அவர்களுடைய உயர்ந்த அருளாசையால் இந்த காணொலியை நம்ம பதிவு பண்ணிட்டு இருக்கோம். என்னன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கர்மா உண்மையாவே எனக்கு கழிஞ்சிருச்சா இல்லையா, இல்லை நான் இன்னும் இந்த கர்மாவிலேயே சுற்றிக்கிட்டு இருக்கேனா, இல்லை கர்மா கழிஞ்சதுக்கான எதான சிம்டம்ஸ் இருக்கா, இப்படி நிறைய டவுட் இருக்குது. ஏன்னா கர்மானா என்னன்னு தெரியாமல் இருக்கீங்க. இது நம்ம முந்தைய வீடியோக்குள்ளே நிறைய கர்மாவை பற்றி நம்ம பேசியிருப்போம். நீங்கள் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இந்த காணொலியை தொடர்ந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். கர்மா கழிஞ்சதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, எப்படி அதை கண்டுபிடிக்கிறது அப்படின்றதே நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே, இந்த சிம்டம்ஸ் எல்லாமே தான் கர்மா கழிஞ்சதுக்கான இல்லை கர்மா நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு உண்மையான காரணமும் தெளிவும் பதிலுமாக இந்த காணொலி உங்களுக்கு இருக்கும். என்னன்னா, ஒரு சில பேர் நம்ம என்னதான் சொன்னாலும், ஏன்பா கர்மா கழினா 2 வழிப்பா. ஒன்று தான தர்மம் பண்ணுறது, இன்னொன்று மெடிடேஷன், அதாவது தியானம் பண்ணுறது. இந்த தியானம் பண்ணுறது மூலயமாவும் கர்மாவை சீக்கிரமாக கழிச்சிட முடியும், தர்மம் பண்ணுறது மூலயமாவும் கர்மாவை சீக்கிரமாக கழிச்சிட முடியும் அப்படின்றது இருக்கிற யோகிகள் இல்லை, எல்லா யோகிகளும் ஞானிகளும் சித்தர்களும் மகான்களும் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் இங்கே மக்களுக்கு பொறுமை கிடையாது. யாருக்கு பொறுமை கிடையாது அப்படின்னா, அன்றாட வாழ்க்கையில் நம்ம இன்னைக்கு வேலைக்கு போனாதான் நமக்கு சாப்பாடு அப்படின்ட்டு இருக்கக்கூடிய நிறைய மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் தயவு செஞ்சு சொல்கிறேன், எப்போ ஒரு விஷயத்தை நோக்கி இதுதான் எனக்கு முக்கியம், இதுதான் எனக்கு இம்பார்ட்டண்ட், இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலையில் எனக்கு இது தேவை அப்படின்னு ஓடும்பொழுது, இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கலாம், எந்த ஒரு விஷயம் உங்களை ஆட்கொண்டிருக்கோ, எது உங்களுக்கு தேவைக்கும் மீறி ஒரு தேவையாக இருக்கோ, அதை நோக்கி நீங்கள் ஓடும்போது உங்களுக்கு கர்மா நடந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா இந்த மாதிரி அன்றாட வாழ்க்கையில் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் நிறைய பேர் ஓடிட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு ஏப்பா உட்காந்து தியானம் பண்ணுப்பா, தவம் பண்ணுப்பா அப்படின்னா அது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். ஏன்னா அவங்கள தியானம் பண்ணுங்க அப்படின்னா, என்னடா இவன், இங்கே இருக்கிற சூழ்நிலை என்ன, நான் இருக்கிற சுச்சுவேஷன் என்ன, நான் வேலைக்கு போனால் தான் எனக்கு சாப்பாடு, இவனடா உட்காந்து தியானம் பண்ண சொல்கிறான், தவம் பண்ண சொல்கிறான், நம்ம மேலே தான் ஒரு எரிச்சல் அவங்களுக்கு கிளம்பும். நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் எப்போ ஒரு விஷயத்தை தேடி போகிறீங்களோ, பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் இது அத்தியாவசியம், இது தேவை, காசு சம்பாதிச்சே தான் ஆகணும், காசு இருந்தால் தான் எனக்கு அடுத்த வேலை சாப்பாடு அப்படின்ற சூழ்நிலையில் நீங்கள் போகிறீங்கன்னா உங்களுடைய கர்ம வினை கழிஞ்சுக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஆனால் பணமும் நிறைய இருக்குது, அந்த பணத்தை வச்சு நான் காரோ வீடோ எல்லாம் பண்ணிக்க முடியும், சகல வசதிகளையும் நான் இங்கே உலகத்தில் நான் செய்து கொள்ள முடியும் அப்படின்ட்டு இருந்துக்கிட்டும் ஏதோ ஒரு விரக்தி, மறுபடியும் தேடுதல் தேடுதல் தேடுதல், இன்னும் பணம் 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 பணம், இன்னும் நிறைய நான் சம்பாதிச்சிடணும் அப்படின்ற எண்ணம் இருக்குது அப்படின்னாலே உங்களுக்கு ஆழ்ந்த அமைதி இல்லைங்க, நிம்மதி இல்லை, ஒன்றுமே உங்களோட வாழ்க்கையில் இருக்காது. இதுதான் நிதர்சனம், இதுதான் ரியாலிட்டி. ஏன்னா மாயை உலகத்தை பொறுத்த வரைக்கும் தேவைன்னு ஒரு விஷயம் இருக்குது, ஆடம்பரம்னு ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் தேவையை நோக்கி போகிறீங்களா இல்லை ஆடம்பரத்துக்கு போகிறீங்களா அப்படின்றத நீங்கள் முழுசாக நீங்கள் ஒத்துக்கணும். பணம் நிறைய வைத்துக்கொண்டு தர்ம சிந்தனையும் தானம் பண்ணுற சிந்தனையும், தியானமே பண்ண மாட்டேன், நான் தர்மமும் பண்ண மாட்டேன், நான் தியானமும் பண்ண மாட்டேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கை எல்லாமே இருக்குது, காசு இருக்குது, பணம் இருக்குது, எனக்கு அன்றாட தேவைகளுக்கும் சூழல்களுக்கும் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்ட்டு நிறைய பேர் இருக்கீங்க. பட் ஆனால் உங்களுக்கு நிம்மதி இருக்கா அப்படின்னா நிச்சயமாக கிடையாதுங்க. இதுதான் தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கணும். இங்கே தான் இறைவனோட விளையாட்டும் இறைவனோட கேமே இங்கே தான் தொடங்குது. ஸோ அந்த கர்மா தான் ஆட்டி படைக்குது. என்னதான் சொத்து பணம் காசு பொன் மண் பொன் பெண் இப்படி எல்லா விஷயங்களும் இருந்தாலும் வாழ்க்கை ஒரு வெறுமை, ஒரு திருப்தி இல்லை. என்னடா 40 வயசை கடந்துட்டோம், 50 வயசை கடந்துட்டோம், 60 வயசை கடந்துட்டோம், அப்போ இன்னும் நம்ம இங்கே என்ன தான் பண்ண போகிறோம்? அப்போ பிறந்தோம் வளர்ந்தோம் வாழ்ந்தோம், ஆனால் இதை தாண்டி எனக்கு நிம்மதின்னு ஒன்று இருக்கா அப்படின்றத ஒரு நிமிஷம் நீங்கள் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு நிம்மதின்றது ஒன்று இருக்கா?
அப்போ என்ன இங்கே தேடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, ஆன்மாவை பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கணுங்க. அது நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, சித்தர்களாகட்டும், மகான்களாகட்டும், ஞானிகளாகட்டும், யோகிகளாகட்டும், யாராக இருந்தாலுமே அந்த ஆத்மா இங்கே கர்மாவை ஏந்திக்கிட்டு தான் வருது. வந்த உடனே இங்கே அதுக்கு உண்டான சூழல்கள் எல்லாமே உருவாகிட்டு அது பின்னாடி தான் ஓட செய்யும். ஆனால் இந்த மனம் தான் இங்கே பேஸ். இந்த மனம் உங்கள் கூடவே இருக்கா, இல்லை மாயையாக இருக்கிற அழியக்கூடிய பொருள்களில் உங்களுடைய மனம் அப்படின்றது வெவ்வேறு விதமாக வெவ்வேறு விஷயங்களில் ஈடுபடுத்திக்கிட்டு இருக்கா அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கணுங்க. இங்கே வீட்டில் ஒரு பிரச்சனை அப்படின்னா மாமியார் மருமகளுக்கும் அது கர்மா. ஆனால் அந்த பிரச்சனை எங்கேருந்து தொடங்குது அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். எல்லாமே பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தொடர்பியல் தான். இவங்களுக்கு இவங்க கூட தான் இருக்கணும். இவங்க ஒரு சில கர்மாக்கள் இங்கே தான் கழிக்கணும் அப்படின்னா கழிச்சு தான் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், தப்பாலாம் நினைக்க வேணாம், ரமண மகரிஷியாக இருக்கட்டும், ராமகிருஷ்ண பரமஹம்சராக இருக்கட்டும், 2 பேருமே மகா ஞானிகள், மகா யோகிகள். இன்னும் சொல்ல போனால் அப்பேற்பட்ட மகான்களுக்கே என் பட்டினத்தார் கூட எடுத்துக்கோங்க, அவ்வளோ பெரிய செல்வந்தர், தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையுமே வேணாம் அப்படின்னு தூக்கி வீசிட்டு துறவரம் வந்துட்டார். நான் உங்களை துறவரம் வந்துருங்க அப்படின்னு நான் சொல்லலை, ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அவ்வளோ பெரிய ஆட்களே கர்மவினையை அனுபவிச்சுட்டு தான் இங்கிருந்து இறைவனை போய் சென்று அடைஞ்சாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கும் நம்ம ரமணருக்குமே கேன்சர் அப்படின்ற ஒரு நோய் உண்டாச்சு. ஆனால் அவங்க ஒரு புரிதல் நீங்கள் புரிஞ்சுக்கணும். யாராக இருந்தாலும் சரி, இந்த கர்மவினையை நான் இங்கே அனுபவிச்சுட்டு நான் இங்கேருந்து போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னும் போது அதை மனப்பூர்வமாக மனம் முழுதாக ஏற்றுக்கிட்டு அந்த செயல்களில் நீங்கள் கர்மாவை அனுபவிக்க உங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது மாறும். இப்போ கர்மா ஒரு சில விஷயங்களை தான் ஆட்கொண்டிருக்கா அப்படின்னா கிடையாதுங்க. நீங்கள் எந்த விஷயத்தில் அதீதமாக துன்பப்படுறீங்களோ, எந்த விஷயத்தை திரும்பி உங்கள் மனமானது அது போக்குலேயே போய்கிட்டு இருக்கோ, இல்லை மனம் திரும்ப எந்த செயலை திரும்ப செய்ய சொல்லுதோ அதுதாங்க கர்மா. ஸோ நீங்கள் தைரியமாக உள்ளே போங்க. ஆனால் போகிறது விஷயம் கிடையாது. போனீங்களா இதுதான்ப்பா கர்மா, ஒன்றும் இல்லை, நம்ம மனம் திரும்ப இதில் போய்கிட்டே இருக்குது, சரி ஓகே இதில் போனாலும் நம்மளுக்கு எந்த துன்பம் வந்தாலும் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிப்போம், ஏற்றுக்குவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னும் போது நீங்கள் எந்த செயல்களுக்குள்ளார போகும்போதும் அதை அனுபவிச்சுட்டு அதில் ஒரு அடி வாங்கிட்டு அதில் ஒரு மீதி வாங்கிட்டு திருப்பி நீங்கள் நேராக வந்து எங்கே பண்ணோன்னா அடுத்து என்ன அப்படின்றத நீங்கள் யோசிக்கணும். அடுத்துனா என்ன? இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்துன்றது ஒன்றும் கிடையவே கிடையாது. எல்லாமே மாயை தான், எல்லாமே அழிஞ்சு போகிறதான், ஒன்றும் கொண்டு போக முடியாது. அப்படி இருக்கிற பிரபஞ்சத்தில் சகஸ்காரத்தில் இருக்கக்கூடிய இறைவனை ஆன்மாவை கொண்டு போய் சேர்க்கணும். மனமும் ஆன்மாவும் ஐக்கியப்படும் போது தான் பல பிரம்மாண்டங்களும் பல உண்மைகளும் பல மெய்யான விஷயங்களும் உங்களுக்கு தெரிய வரும். ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் நீங்கள் இன்னும் சிற்றின்பங்களிலே சின்ன விஷயங்களில் உங்களை ஈடுபடுத்திக்கிட்டு இந்த உலக விஷயங்களில் உங்களை ஈடுபடுத்த என்ன ஆகும் அப்படின்னா அருள் உலகத்திற்கு உங்களால் போக முடியாது. இதுதான் ரியாலிட்டி. ஸோ இங்கே இருக்கிற விஷயங்களுக்கு இறை உலகமும் சரி அருள் உலகமும் சரி தேவை. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படிங்கிறார். இங்கே இருக்கிற விஷயத்தை பிடிச்சிக்குங்க, நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தேவைகள் என்ன, தேவை எது எது இல்லை அப்படின்றத நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்களை நீங்கள் ஒரு 5 நிமிஷமாக 10 நிமிஷமாக உட்காந்து நீங்கள் எந்த விஷயத்துக்கு அதிகமாக உங்களுடைய மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு, எந்த விஷயத்தை ஆழமாக சிந்திச்சுக்கிட்டு இருக்கு, எதை நோக்கி நம்மளை நகர்த்திட்டு போகுது அப்படின்றத ஆழமாக உட்காந்து சிந்திச்சு செயல்படுங்க. ஆனால் இது தெரிஞ்சுக்கிறதுக்கே உங்களுக்கு முக்கியமாக ஒரு பக்குவம் வேணும், அதாவது ஆன்மீக அனுபவம் வேணும். அமைதியாக உட்காந்து ஒரு நல்ல குருமார்கள் கிட்ட, நீங்கள் பிரம்ம யோகமாக இருக்கட்டும், வாசி யோகமாக இருக்கட்டும், சித்தவதையாக இருக்கட்டும், கிரியா யோகமாக இருக்கட்டும், எந்த யோகமாக இருந்தாலுமே சரி ஆன்மாவை கரை சேர்க்கக்கூடிய வழியை பாருங்க. நீங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு நீங்க உங்க உடம்புல தெம்பு இருக்கலாம், இல்லை நீங்க இந்த மாயையில ஓடலாம் ஆடலாம், இதெல்லாமே நிஜ மாதிரி இருக்கும். ஆனா கடைசியில் உங்களுடைய சரீரத்தை விட்டு உங்களுடைய ஆன்மா பிரியும் போதுதான் உண்மை எது பொய் எது அப்படின்னு புரிய வரும் உங்களுக்கு. அது வரைக்கும் இங்க இருக்கிறது எல்லாமே பொய் கூடயே தான் நீங்க பயணம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. எதெல்லாம் நீங்க உண்மைன்னு நினைக்கிறீங்களோ ஒரு நாள் அதெல்லாம் பொய்யா மாறும். பொய்யா மாறும்பொழுது உண்மையை உங்களுடைய ஆன்மா தேடும் பொழுது உங்களால் அதை கொடுக்க முடியலன்னா மறுபிறப்பு என்பது சாத்தியம். இதுதான் உண்மையும் நிதர்சனமும். ஏதோ ஒரு தியான பயிற்சி, ஒரு நல்ல ஒரு யோக பயிற்சிகளை தெரிஞ்சுக்கிட்டு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து தவமோ தியானமோ ஆழ்ந்த அமைதிக்கு போங்க. மனசை எப்பயுமே வெளியே விடாதீங்க. வெளியே தேவையில்லாத செயல்களை ஈடுபடுத்திக்கிட்டு ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இந்த மாதிரி மன அழுத்தத்தை தான் உண்டு பண்ணும். அது ஆசைகள் உற்பத்தி படுத்திக்கிட்டே இருக்கும். இதான் மனசோட வேலை. அந்த ஆசைகள் பின்னாடி நீங்கள் போக 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 என்ன ஆகுனா ஆழ்ந்த துன்பத்தில் மாட்டிப்பீங்க. இதுதான் அருமை அருமை ஆசை அருமை ஈசனோடு இருப்பினும் ஆசை அருமை அப்படின்றார் திருமூலர். இறைவன் கூட இருக்கும்போதே நீங்க ஆசை இல்லாம தான் இருக்கணும். இந்த ஆசைகள் தான் இந்த மாயையான உலகத்திற்கு அடிப்படையாக இருக்கிறது. ஆசைகளை விட்டு விட்டீர்கள் என்றால் எந்த ஒரு செயல்களிலுமே நீங்கள்
தேவையில்லாத விஷயங்களை பண்ணாமல் மோட்ச முக்தி அடைந்து இறைவனிடத்தில் போய் சேர்றதை பாருங்க. ஆன்மீகத்திலும் சரி, வாழ்வினுடைய உண்மை தத்துவம் மெய்யான ஒரு சொல்லும் இதுதான். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். குருவே சரணம். குரு கடாட்சம்.